அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேஎல் வின்னிங் டிப்ஸு 3 PM. இன்றைக்கி கருணியாற்று நம்பர் 732 சனிக்கிழமை 29/11/25 கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வீக்லி சாட்லேயே தான் அமையுது. ஸோ அதனால் வீக்லி சாட்லேயே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே இன்றைக்கி ஆட்டத்தை முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மற்றபடி டெய்லி சாட்லாம் பார்த்தோன்னா அப்படியே குழப்பத்தில் கிடக்குது. ஸோ அதனால் அதை நம்ம தவிர்த்துட்டு வீக்லி சாட்டை மட்டும் பார்க்குறோம். ஸோ வீக்லி சாட்டில் இன்றைக்கி ஆப்ஷன் பார்த்தோன்னா 2 0 0 1 0 அடுத்து 0வா அல்லது 5ஆ அப்படிங்கிறது நம்ம காமனாக யோசிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நல்லா யோசிக்கணும். 500க்கு 500 எல் ஷேப் போட்டான், 500க்கு 500 அடிச்சிட்டான். இந்த 5ங்கிறது ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. 0வா 5 அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த 200க்கு இங்கே சி போல் 2 வச்சா 200. அப்போ 2 0 5 அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இந்த இடத்துல வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்செப்டுனால ரொம்ப கவனித்து உஷாராக ஆடுங்க. அடுத்தது இன்னொரு சென்டர் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த 8 அது கீழே அப்படியே 80 80 இந்த 3 சென்டர் ஆகுது. அந்த 80 கீழே 80 ஆச்சு. இந்த பக்கம் போயிடுச்சு. 8 கீழே 2 0 8 கீழே 2 0. அடுத்து 3ஆக வந்துச்சு. இதனோட பவர் 3 அப்படின்னா 3 அல்லது 4. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஏறனா 3 அல்லது 4 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஸோ மிக முக்கியமான ஆட்டமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 அல்லது 4 அப்படின்னு கூட வரதுக்கான வாய்ப்பே இருக்கும். ஸோ அல்லது இந்த இதில் இதை விட சிறந்த ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஏன்னா 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்கள். 803 803 திரும்ப 3 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் 3 அல்லது 4 அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து ஏ போர்டில் இந்த கிராஸில் 0 0 0 போனால அதுவும் ஒரு 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா, ஆனால் ஆல்ரெடி இங்கே 5 இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான ஆட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 7 8. ஆனால் இந்த 0 0க்கு 7 8 786 அடிக்கல, 5 அடிச்சிட்டான். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 3வது 5ஆ அல்லது 5 அடிச்சதுனால இங்கே வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு அடிப்பான்னு பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 6ங்கிற ஒரு ஆப்ஷன் வைக்கலாமா அப்படிங்கிறது பாருங்கள். சப்போஸ் ஏன்னா ஆல்ரெடி 5 இருக்குது. ஸோ அப்போ 5 அடிக்க வாய்ப்பு இல்லைன்னா 6 அப்படிங்கிற வாய்ப்புக்கு இருக்காங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஸோ அந்த அமைப்பில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் டெய்லி சாட்டை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு குழப்பங்கிறனால வார சாட்டை மட்டும் பார்த்து ஆட்டத்தை முடிக்க போகிறேன். ஸோ அதனால் வார சாட்டுங்கிற கான்செப்ட் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஓகே விவர்ஸ், இது என்னோடய கான்செப்ட்டு. அப்படின்னா இன்றைக்கான ஆட்டத்தை பார்த்தோன்னா 2D எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 35 40 45 அப்படிங்கிற கான்செப்டா இல்லை 50 55 60 65 அப்படியே கான்செப்ட் இருக்கா அப்படின்னு நல்லா கவனித்து பார்த்து உஷாராடுங்க. சென்டர் போர்டில் 3 இருக்குது. ஸோ அப்போனா சி போர்டுக்குன்னா 2ங்கிற வாய்ப்பு இருக்கிறனால அந்த 2 பார்க்கும்போது பிசியாக பார்த்தோமா 32 42 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா சான்சஸ் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். ஏசியை பார்த்தோமா 52 62 அப்படிங்கிற கான்செப்ட் இருக்காமல் நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ அடுத்து 3Dன்னு பார்க்கும்போது 5 6னா 3 3 5 6னா 4 4 சி போர்டில் 2 532 635 400 542 645. ஸோ அப்படிங்கிற கான்செப்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்க நல்லா கவனித்து பார்த்துட்டு பிடிச்சி தான் எடுத்துங்க. ஸோ உங்களோட ஐடியாவில் எப்பயும் மாறாதுங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைச்சா எடுத்துங்க. அடுத்து நம்ம டிஆர் பார்க்க போகிறோம். ஸோ டிஆரோட கெஸிங் பார்த்தீங்கன்னா 1 PM சொல்லி இன்றைக்கி முடிஞ்சாலும் நல்லா ஒரு ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிகபட்சமாக 6 PM ஷோவில் 6 இல்லாத போர்டு ஆல் போர்டில் 6 PMல 6 இல்லாமல் ஆடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இல்லை அப்படின்னு என்னோடய ஐடியாவில் இருக்குது. ஸோ 1 PM ஷோவில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1 அல்லது 6 பி போர்டில் 3 சி போர்டில் 0 அல்லது 4. 2D பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 13 10 14 63 60 64. 3Dக்கான ஆப்ஷன் 130 134 630 634 அப்படிங்கிற கான்செப்டை எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து இதில் வந்து 2D பார்த்தீங்கன்னா 60 0 6 62 அப்படிங்கிற கான்செப்ட்டு 6 PM ஷோவில் எடுத்துருக்கேன். ஏ போர்டு 6 தான் அதிகபட்சம். அப்படி மிஸ் ஆனால் 1 அப்படின்னு காட்டுறேன். ஸோ ஆல் போர்டில் அப்போ 6 மிஸ் ஆனால் 1.
அப்படிங்கிற கான்செப்டும் காட்டுறேன். ஸோ இங்கே 3Dக்கு 602 606 106 102 அப்படிங்கிற கான்செப்டாகவும் வாய்ப்பு இருக்காங்கிறத கவனித்து பாருங்கள். 8pm ஷோவில் 2D ஏ போர்டில் 0 பி போர்டில் 3 8 அப்படின்னா 03 08 ஏபி பிசி 35 30 85 80. 3Dக்கான கான்செப்ட் பார்த்தா 035 085 030 080 அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு நம்ம கவனித்து பாருங்கள். கவனித்து பார்த்து பிடிச்சிருந்த எடுத்துங்க. ஒன்லி ஃபார் கேரளா மாநிலம் மட்டும், அதர் ஸ்டேட் எங்கேயும் செல்லாது. ஒவ்வொரு கமெண்ட்டும் கவனித்து பாருங்கள். நல்ல நல்ல கமெண்ட்ஸ்கள் உங்களுக்கு உதவியாக கூட இருக்கலாம். ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம். மற்றும் நாளை ஒரு சிறப்பான கெஸ்டிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.